அல்லேலூயா. உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கங்கள் உங்கள் மேல் முடிவில்லாததாய் என்றென்றைக்கும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறோம். ஆமென். இன்றைய நாளில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற ஒரு குடும்பத்தினரோடு அன்பாய் இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 3 பேரையும் அவர் நேசித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய அன்பு மாறாததாக இருந்தது. இதிலே மார்த்தாள் அந்த குடும்பத்திலே மூத்த சகோதரி, மரியாள் இளைய சகோதரி, லாசரு இளைய சகோதரன். ஒரு நாள் இவங்களோட வாழ்க்கையிலே ஒரு காரியம் சம்பவித்தது. லாசரு மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. லாசரு வியாதியாய் மரிக்கிறதுக்கு முதல் அவர் வியாதியாய் இருந்தார். அவர் வியாதியாய் இருக்கிற நேரத்திலே இந்த மார்த்தாள் இயேசுவிடம், இந்த மரியாள் இயேசுவிடம் ஆட்களை அனுப்பி, தங்களுடைய சகோதரன் வியாதியாய் இருக்கிறான், வந்து அவனுக்காய் சுகம் வர வேண்டும், அதற்காய் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு அங்கே வரவில்லை. நாட்கள் கடந்து விட்டது. 4 நாளாகிவிட்டது. இப்பொழுது மரித்து லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று. இப்பொழுது இயேசு அவர்களை தேடி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிற வழியிலே மார்த்தாள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் இயேசுவை வழியிலே சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்களோடு இயேசு பேசின வார்த்தைகள். அதற்கு மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இயேசு தங்களோட வீட்டில் அடிக்கடி வந்து போகிறவர். அப்படியா இயேசு இருந்திருப்பாரானால் தங்களுடைய சகோதரன் லாசரு மரித்து போயிருக்க மாட்டான் என்கிற ஒரு ஆதங்கம் இந்த மார்த்தாள் என்கிற பெண்ணிடம் இருக்கிறத பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இவர்களுக்கு அம்மா அப்பா, அதாவது தாய் தகப்பன் இருப்பதாக வேதத்தில் காணப்படவில்லை. அவர்கள் ஏற்கனவே மரித்து விட்டார்களோ தெரியவில்லை. கூடுதலாய் அப்படித்தான் அது இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த 3 பேரும் தான் அந்த பிள்ளைகள். இதிலே அவர்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க உழைக்கிற ஒரு சகோதரனாய் இருந்த தங்களுடைய சகோதரன் லாசரு மரித்து விட்டான். இனி நாங்கள் என்ன செய்ய முடியும்? இனி எங்களோட குடும்பத்தை எப்படி நாங்கள் நடத்த முடியும் என்கிற ஒரு பெரிய ஆதங்கம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அப்பொழுதுதான் அந்த சகோதரி ஓடி போய் சொல்லுகிறாள், ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுடைய வீட்டிலே இருந்திருப்பீரானால், எங்களோடு கூட இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே ஒரு அன்புக்குரியவரை, ஒரு உறவை நீங்கள் இழந்திருக்க முடியும். அல்லது இருவரை இழந்திருக்கலாம். மரணம் அவர்களை வாரி கொண்டு போயிருக்கலாம். ஒருவேளை இந்த கொள்ளை நோய் காலத்திலே, இந்த கொள்ளை நோயிலே அவர்கள் மரித்திருக்கலாம். நீங்கள் ஆறுதலற்று, சமாதானமற்று, நிம்மதியற்று, நித்திரையற்று, உணவு உண்ண விருப்பம் இல்லாதவர்களாய் இந்த கடைசி நாட்களிலே காணப்படலாம். ஐயோ, என்னுடைய அன்பு தம்பியை இழந்து விட்டனே, என்னுடைய தாயாரை இழந்து விட்டனே, என் தகப்பனை இழந்து விட்டனே, என் சகோதரியை இழந்து விட்டனே, எங்களுடைய உறவினர்களை இழந்து விட்டனே, நான் என்ன செய்யக்கூடும்? இழந்தவர்களை மீண்டும் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கலங்கலாம், தயங்கலாம், போராடலாம், கதறலாம். ஆறுதலற்ற இரவுகளாய், நித்திரையற்ற, நிம்மதியற்ற நாட்களாய் உங்களுக்கு தொடர்ந்து அது இருக்கலாம். ஐயோ, என் காயம் மாறாததா இருக்கிறது. என் இருதயத்தில் இப்பொழுதும் அவர்கள் செய்த காரியங்கள், அவர்களோடு வாழ்ந்த நாட்கள், அவர்களோடு பழகின சம்பவங்களை நினைவிலே வந்து வந்து என்னை வாட்டி வதைக்கிறதே. எனக்கு ஆறுதல் இல்லையா? எனக்கு உதவி இல்லையா? என்னை யாரும் தேற்ற மாட்டார்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்யக்கூடும் என்று நீங்க கதறலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில இல்லாதனால தான் தங்களுடைய சகோதரன் மரித்தான் என்று சொல்லி இங்கே மார்த்தாள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு இல்லாததுனால இப்படிப்பட்ட இழப்புகள் வந்திருக்கலாம்.
இப்படிப்பட்ட மரண நெருக்கடிகள் வந்திருக்கலாம். அந்த கடைசி நேரத்துல கூட காப்பாத்த வைத்தியசாலைக்கு கொண்டு போக கூட ஆள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இதோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவரும் கூட வாழ்க்கையில இருந்தாரானால் இவைகள் சம்பவித்திராது என்று சொல்லி இந்த மாத்தாள் என்கிற பெண் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே வருகிற சூழ்நிலைகள் மாறி மாறி வேதனையும் துன்பமும் மரண சத்தங்களுமாய் மரண செய்திகளுமாய் உங்களோட வாழ்க்கையை வாட்டி வதைக்கலாம் என்ற நாளில் நடந்து முடிந்ததாகவே இருக்கிறது. ஆனால் இனி நடக்க போறவைகளை இல்லை, மீண்டும் இப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் உங்களோட வாழ்க்கையிலே வந்து சேராதபடிக்கு நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? மார்த்தாளுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்ததே, இயேசு எங்களோடு கூட இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களை நீங்க இழந்திருக்கலாம், அன்புக்குரியவர்களை நீங்க தொலைத்திருக்கலாம், மரணம் அன்புக்குரியவர்களை பறித்து கொண்டு போயிருக்கலாம், நீங்க தேம்பி தேம்பி அழுதிருக்கலாம். போராடினாலும் மரணமானது உங்களுக்கு அவர்களை விட்டு கொடுக்காமல் அது கொண்டு போய் சேர்த்திருக்கும். ஆனாலும் இனியாவது இப்படிப்பட்ட தீங்குகளை அணுகாதபடி பாதுகாக்கும்படியாய் இயேசு எங்களோட கூட இருந்தால் அழகாய் மார்த்தாள் சொல்லுகிறாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். எவ்வளவு நம்பிக்கை பாருங்க! இயேசு கூட இருந்தா என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்க. உங்க வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, உங்களோட இருதயத்துல இயேசு கிறிஸ்து ஆகிய ஆண்டவர் கூட இருப்பாரானா உங்களுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான், உங்களோட சகோதரி மரித்திருக்க மாட்டாங்க. எப்படியோ காப்பாற்றப்பட்டிருப்பாங்க, எப்படியோ பிழைத்திருப்பாங்க. இயேசு இல்லாவிட்டால் இப்படி ஒரு சம்பவம் இந்த மகளுடைய வாழ்க்கையில், இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் இருந்ததாக பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். ஆகவே உங்களோட வாழ்க்கைக்கு கூட இந்த கதை பொருத்தமானதா இருக்கக்கூடும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில இருந்தா எந்த சூழ்நிலையையும் அவர் ஜெயிக்க பண்ணுவார், கடக்க பண்ணுவார். சகலத்தை நீங்க மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் உங்களால முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா? இயேசு இந்த உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அப்படியான இயேசு உங்களோட கூட இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் மரண பரியந்தமும் அவர் உங்களோட இருந்து உங்களை நடத்தி செல்லுகிற ஆண்டவர். ஆதலால் பயப்படாதிருங்கள். இதுவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கவில்லை. காரணம், நீங்கள் அவரை அறியவில்லை. ஆனா இன்றைய நாள்ல அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, நாங்கள் அறிவிக்கிறோம். ஆதலால் நீங்க இந்த நாள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட உள்ளத்துல சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மார்த்தாளுடைய வீட்டில நடந்த ஒரு மரண சம்பவம், அவர் சொல்லுகிற காரியம், நீர் இருந்தீரானால் இயேசுவை எங்களோட வாழ்க்கையில் எங்களோட கூட என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், நீங்க காப்பாத்திருப்பீங்க என்ற ஒரு காரியம். பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார், ஆபத்துக்கள் இருந்து உங்களுடைய உறவினர்களை உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். அவர் நல்ல தேவன். இந்த இயேசுக்கு நீங்க விரும்பினால் உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்குள்ளே வரும்போது சகல சூழ்நிலைகளிலையும் உங்களை நடத்தி செல்லுவார், சகலத்தையும் பாதுகாப்பார். அப்பொழுது இந்த மாற்றாள் இடம் இயேசு சொல்லி, லாசரு அடைக்கப்பட்டிருந்த, அதாவது ஒரு குகை மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள அவன் வைக்கப்பட்டிருந்தான். செத்து 4 நாளாயிற்று, நாருமே என்று சொன்னால் மார்த்தாள். இயேசு அந்த கல்லறைக்கு போய் லாசருவை வெளியே வாண்டு சொன்னார். உடனே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருந்த அந்த லாசரு உயிரோடு எழுந்தவனாய் வெளியே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு இருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதங்களை செய்வார். மரணத்தின் நிமித்தம் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியும் என்றே நாள்ல. ஆகவே மரணத்தின் நிமித்தம் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆறுதலை இயேசு தரும்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, மரண செய்திகளின் நிமித்தமும் இழப்புகள் நிமித்தம் என் இருதயம் துயர் கொண்டிருக்கிறது. என் காயங்களை கட்டி எனக்கு சமாதானத்தை தந்து என்னை ஆறுதல் படுத்தும்.
இயேசுவே வாழ்க்கையில நீங்க பிரவேசி இங்க என்னோடு கூட இருந்திருந்தால் நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நடந்திருக்காது. இனிமேலாவது எந்த காரியங்களும் இப்படிப்பட்ட பொல்லாப்புகள் சம்பவியாதபடி பாதுகாத்தருளுங்க. எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்களுக்கு நித்திய ஜீவனை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல அவருடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே, இவர்களுக்கு மரண பயத்தினாலே இருக்கிற எல்லா மரண பயங்களையும் கடிந்து கொள்கிறேன். மரணம் 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 என்று பயந்து திகிலடைகிற அவர்கள் ஒவ்வொருவரை மரண பயத்தை குறித்து வருகிற கனவுகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற அவைகள் வெளியேறுவதாக. தேவன் மேல் ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் விடுதலையும் அவர்களுக்குள்ள உண்டாவதாக. இயேசுவர்களை மீட்டு கொண்டு இவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இயேசுவை இந்த நாள் அறிந்திருக்கிறதுனால, இயேசு உங்களோட வாழ்க்கையில கூட இருக்கிறதுனால ஒரு அற்புதம் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஆமென்.